இப்போ நம்ம வந்து ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பிஎஃப்சிஇ அதனுடைய எக்ஸ்பான்ஷன் அல்லது அதனுடைய மீனிங்கை பார்க்குறோம். இதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த சேல்ஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட சேல்ஸு கன்சியூமர் ஹவுஸ் ஹோல்டுக்கும் நான் ப்ராஃபிட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஹவுஸ் ஹோல்டுக்கு சர்வ் பண்ணுறதும் எல்லா கன்சம்ஷனும், அதாவது அகெயின் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணாமல் மற்றதுக்கெல்லாம் கன்சம்ஷனுக்கு யூஸ் ஆகிற எல்லா பொருளுடைய ஃபைனல் சேல் வேல்யூவை நம்ம டோட்டல் எடுத்துக்கிறோம். இதை வந்து மார்க்கெட் ப்ரைஸால் மல்டிப்ளை பண்ணி அதை டோட்டல் பண்ணிக்கிறோம். அது சமேஷன்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம வந்து ஃபைனல் சேல் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ரைமரி ப்ராடக்டுடைய வேல்யூ அது இன்க்ளூட் ஆகிருக்கு. அது வந்து ஓன் கன்சம்ஷனுக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, டொமஸ்டிக் சர்வீசஸ்க்காக ப்ரொடியூஸ் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹவுஸ் ஹோல்டர் இன்னொருத்தருக்கு கொடுத்துருந்தாலும் சரி, அந்த நெட் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த ஃபினான்ஷியல் அசட்ஸில் ஃபாரின் ஃபினான்ஷியல் அசட்ஸ்லையோ இல்லை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டோட்டலோ எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ லேண்ட் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறோம், வாங்குகிறோம், அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பிஎஃப்சியில் இன்க்ளூட் ஆகாது. இதில் மற்றது எது இன்க்ளூட் ஆகிருக்கும்? கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு இந்த பகுதி லேண்ட் அண்ட் ரெசிடியல் பில்டிங்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போன இது வந்து கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷனில் வந்திருக்குங்கிறதுனால அதை இன்க்ளூட் பண்ணலை. அதனால் நம்ம எதை தான் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணியிருக்கோமோ அதை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுறோம். நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ணுறதுக்கு நெட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணுறோம் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில். பட் ஒன்று மட்டும் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ இன்க்ளூடட் காஸ்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது கலெக்டிவ் சர்வீசஸ் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படுது. என்ன கலெக்டிவ் சர்வீசஸ் அப்படின்னு கேட்டால் டிஃபென்ஸு, எஜுகேஷனு, ஹெல்த் கேரு, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட சர்வீசஸ். அப்போ இது மார்க்கெட்டில் சேல் ஆகிறது இல்லை. இதனுடைய மணி டேர்ம்ஸ் டோட்டல் வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கவர்மெண்ட் இந்த சர்வீசஸை கொடுக்கறதுக்காக என்ன அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டோட்டல் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு இதனுடைய சர்வீசஸ் டோட்டல் சார்ஜஸ் நமக்கு தெரியும். இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம எடுத்துக்கிறோம். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம சில எக்ஸ்பெண்டிச்சரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். எதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் பென்ஷன், ஸ்காலர்ஷிப்பு, அன்எம்ப்ளாய்டு பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸ்ஸு, இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். ஒய் ஆர் வி எக்ஸ்க்ளூடிங் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக எடுத்துக்கிறது கிடையாது. தட் இஸ் த ரீசன் வை தே ஆர் எக்ஸ்க்ளூடட். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் டொமஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷன். இது கிராஸ் டொமஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷனுங்கிறத கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு நாட்டுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எது கன்சியூம் ஆகலையோ ஆனால் அந்த நாட்டுடைய டேஞ்சபிள் அசட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதோ, எந்த ஸ்டாக்கில் இன்வால்வ் ஆகியிருக்கோ அதை தான் நம்ம கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதில் வந்து ஃபிக்ஸட் அசட்டு அல்லது ஒரு ஸ்டாக் க்ரியேஷன் அல்லது அந்த ஸ்டாக்கோட அக்குமுலேஷன் இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இதுதான் இதோட காம்பினேஷனை தான் நம்ம அது சொல்கிறோம். இந்த ஸ்டாக் அக்குமுலேஷன் அப்படிங்கிறது என்னென்ன ஃபார்மில் வேணால் இருக்கலாம். ரா மெட்டீரியலாகவும் இருக்கலாம், ஃபியூயலாக இருக்கலாம், செமி ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கலாம், ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் குட்ஸ் வந்து நமக்கு வந்து தேங்கி இருக்கோ, இன்னும் விற்கப்படாமல் உபயோகிக்கப்படுத்தாமல் இருக்கோ அதெல்லாம் ஸ்டாக்குன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது மிஷினரியில் போடக்கூடிய ஃபைனல் எக்ஸ்பெண்டிச்சர், எக்யூப்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், ஓன் அக்கௌண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, மிஷினோ எக்யூப்மெண்ட்டோ, அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுத்துக்கிற எக்ஸ்பெண்டிச்சர், அதே மாதிரி ஸ்டாக்கில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக வேண்டி செய்யப்படும் செலவுகள், ஒரு வேல்யூபிள்ஸை நம்மளுடையதாக மாற்றிக்கொள்வதற்காக செய்யப்பட்ட செலவுகள், இது எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக அதில் ஆட் ஆன் பண்ணுறோம். இதுதான் கிராஸ் டொமஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷன்னு சொல்கிறோம்.
The next and the last one is net exports. Net exports அப்படிங்கிறது எதுன்னு கேட்டால் ஒரு கண்ட்ரியுடைய டோட்டல் இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் ஒரு அக்கௌண்டிங் இயரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நம்ம நெட் எக்ஸ்போர்ட்னு சொல்கிறோம். இது பாசிட்டிவ் ஃபிகராகவும் வரலாம், நெகட்டிவ் ஃபிகராகவும் வரலாம். இதை எப்படி அரைவ் பண்ணுறது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் அப்படின்னு கேட்டால், GDP is equal to C plus GDFC plus NXங்கிறதும் ஒரு ஃபார்முலா இருக்குது. GNP is equal to GDP plus NFIAன்னு சொல்லலாம். அப்போ GNPங்கிறது GNP minus NITனும் பார்த்தோம். அதே NNP is equal to அப்படின்னா GNP minus depreciationனும் பார்த்தோம். அப்போ இந்த எல்லா 3 மெத்தட்ஸ்லேயும் இன்கம் கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது ஒரே ஃபிகராக தான் அரைவ் ஆகணும். அப்போ நேஷ்னல் இன்கம் ஆஃப் அ கண்ட்ரி வந்து வெவ்வேறு மெத்தடில் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சாலும் நம்ம ஒரு எக்கானமியோட நேஷ்னல் இன்கம்மை பார்க்குறதுக்கு 3 டைமென்ஷனல் வியூவில் வைக்கிறோம். ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஜிடிபி அப்படிங்கிறதும் சில ஒரு எரர்ஸுக்கு இடம் கொடுக்க தான் செய்யுது. ஆனால் ஒவ்வொரு மெத்தட்லேயும் அந்த அக்யூரஸியை மற்ற மெத்தடோடைய அக்யூரஸியை செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டெப்பாக தான் கிடைக்குது. அப்போ டோட்டல் அவுட்புட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு டிஃப்ரென்சஸை ரிசால்வ் பண்ணி ஒரு அக்குரேட் மெஷரை நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஒரு மெத்தடை மட்டும்தான் நம்ம எது சூட்டபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டோட்டல் அவுட்புட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கும் நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் நம்ம எக்கானமியோட ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு டைப் ஆஃப் மெத்தடாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணி எந்த ஒரு மெத்தட் சூட்டபிளாக இருந்தோ அதை எடுத்துக்கிறோம். இன்கம் மெத்தடுங்கிறது டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு, டெவலப்டு கண்ட்ரிஸுக்கு, எக்கானமிஸுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிள் மெத்தடாக பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே பீப்புள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் கரெக்டாக ஃபைல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அந்த க்ரோயிங் ஃபெசிலிட்டி இந்த கமாடிட்டி ஃப்ளோ மெத்தடில் இருக்கிறதுனால எஸ்டிமேட்டிங் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், அதே மாதிரி ப்ரொபோர்ஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸிங் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் ஒரு எஸ்டிமேட்டாக பார்க்கப்படுது. கண்ட்ரிஸ் இந்தியா மாதிரி இருக்கிறதுல நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு மெத்தடை வச்சு எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத காரணமாக இருக்குது. அதனால் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு ஒரு மெத்தடு, அங்கே நெட் வேல்யூ மெத்தடுன்னு சொல்கிறோம். ப்ரொடக்ஷன் மெத்தடு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் செக்டாரில் நெட் வேல்யூ மெத்தடுங்கிறது இன்கம் மெத்தடில் எடுத்துக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் எடுத்துக்கிறோம். இப்படி ஒவ்வொரு செக்டாருக்கு ஒரு மெத்தடை அடாப்ட் பண்ணி நம்ம இங்கே டோட்டல் நேஷ்னல் இன்கம்ங்கிறத கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த சாப்டரில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 6.21லேருந்து 6.26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் இல்லஸ்ட்ரேஷன், அது ஃபார்முலாஸ் வச்சு அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எப்படி அந்த ஜிவிஏவை இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாலே ஃபார்முலாஸை வச்சு தான் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பை யுவர் ஓன் செல்ஃப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6.26 வரைக்கும் இருக்கிற சம்ஸை நீங்கள் ஒரு தாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.